ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு அட்டகாசமான சில்லி பன்னீர் எப்படி செய்யறதுதான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, சிம்பிள் இன்க்ரீடியன்ட் வச்சு செஞ்சிடலாம். இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 200 கிராம் பன்னீர், 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 4 டீஸ்பூன் அளவு ரெட் சில்லி பேஸ்ட். இந்த சில்லி பேஸ்ட் பார்த்தீங்கன்னா 8 காஞ்ச மிளகாவை சுடு தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சு அரைச்ச பேஸ்ட்டு தான் அது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கால் கப் கார்ன்ஃப்ளவர், 1/4 கப் மைதா. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பன்னீரில் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கணும், பார்த்துக்கோங்க. இப்போ இதை எண்ணெயில் பொரிச்சிடலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம ஒரு பீஸாக எடுத்து பன்னீரை சேர்த்துக்கோங்க. அந்த பக்கம் திருப்பி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா ரெடி ஆகிடுச்சு. கோல்டன் கலரில் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வெளியில் எடுத்துருங்க. அதே பேனில் நம்ம பொரிச்சு எண்ணெய் வச்சுருக்கோம்ல, அதுலேருந்து 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. ஒரு 8 பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்திக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்திக்கோங்க. மூணு டீஸ்பூன் அளவு ரெட் சில்லி பேஸ்ட், 3 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் சேர்த்திக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவு டார்க் சோயா சாஸ் சேர்த்திக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவரை நான் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கோங்க. இது கூட கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு சர்க்கரை சேர்த்திக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்க பன்னீரை சேர்த்திக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் விட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்மளோட சூப்பரான சில்லி பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக அந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.